மலேசியா நாட்டிலுள்ள மலாயா பல்கலைக்கழக விரிவுரையாளர் மன்னர் மன்னன் மருதை. புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களின் முதலாவது அனைத்துலக மாநாட்டிலே கலந்து கொள்கின்றோம். வழக்கமாக மாநாடுகள் நடைபெறுகின்ற பொழுது உலகத்திலே வாழ்கின்ற இந்தியர்களை பிரதிநிதித்து பாரதிய திவாஸ் போன்ற மாநாடுகள் நடைபெறுவது உண்டு. ஆனால் முதல் முறையாக மொரிஷியஸ் நாட்டிலே இந்த அனைத்துலக தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களை கொண்ட இந்த மாநாடு நடைபெறுகின்றது. பெரிதும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த மாநாட்டிலே நேற்றிலிருந்து இங்கே கலந்து கொள்கின்ற பொழுது திறப்பு விழாவிலே அருமையான ஒன்றினை கண்டு மெய்சிலிர்த்து போனோம். இந்த நாட்டு பிரதமரோடு இந்த நாட்டு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் கலந்து கொண்டு அந்த மாநாட்டிலே உரையாற்றியது எங்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அத்தோடு மட்டுமல்லாது முக்கியமாக 3 அமைச்சர்களும் இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு திறப்பு விழாவிலே அருமையான ஒரு திறப்பு விழாவை கண்டுகளித்தோம். அதன் பிறகு தொடர்ந்து நடைபெற்ற கட்டுரை படைப்புகள், இணை அமர்வுகள் நடைபெற்றன, முதன்மை அமர்வுகள் நடைபெற்றன. அந்த இணை அமர்வுகளிலும் தமிழ் மொழியை பற்றியும் தமிழர்களை பற்றியும் பல்வேறு கட்டுரைகள் படைக்கப்பட்டன. சென்னையில் உள்ள கிறிஸ்டியன் கல்லூரியை சேர்ந்த முனைவர் டேவிட் பிரபாகர். இந்த மாநாடு ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு மாநாடு. இப்படிப்பட்ட முயற்சிகள் இதுவரை தமிழர்கள் சார்ந்து நடைபெறவில்லை. வேறு மொழி சமூகங்கள் சார்ந்து கூட இப்படிப்பட்ட மாநாடுகள் நடந்ததாக என்னுடைய நினைவில் இல்லை. எனவே அந்த வகையில் இது தனித்துவம் வாய்ந்த ஒரு மாநாடு என்று நான் நினைக்கிறேன். இந்த மாநாட்டின் வாயிலாக உலக தமிழர்களை ஒன்றிணைக்க முடியும். உலகம் பரவி இருக்கிற தமிழனுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளவும், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், இணைந்து பல்வேறு நாட்டு தமிழ் மக்களோடு இணைந்து தீர்வு காணவும் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துவதற்கு இந்த மாநாடு துணை புரியும். இந்த மாநாட்டில் நான் பிலிப்பைன்ஸில் தமிழர்கள் என்கிற தலைப்பில் நான் கட்டுரை படிக்கிறேன். செங்கல்பட்டு லட்சுமி அம்மாள் கல்லூரி தலைவர் முனைவர் வஜ்ரவேலு அவர்கள். அழகு ரசிப்பதற்கு, அறிவு கொடுப்பதற்கு, மனதை நினைப்பதற்கு, வாழ்க்கை வாழ்வதற்கு, அந்த வாழ்க்கை செம்மையாக வாழ்வதற்கு உலகத்தில் உள்ள தமிழர்கள் அத்தனை பேரையும் ஒன்றுபடுத்தி இந்த மாநாட்டை நடத்தி வெற்றி கண்டுள்ளார்கள். அந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள், என்னுடைய தலைப்பு புலம்பெயர்ந்த தமிழருடைய நலக்கொள்கை. அந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஏன் புலம்பெயர வேண்டும், அதுக்குரிய காரணங்கள் என்ன, இன்னல்கள் என்ன, அதுக்குரிய தீர்வு சொல்யூஷன் என்ன, இந்த பற்றி தான் நான் பேசியிருக்கேன். இதனால் பண்ணுறதுனால அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகுது செகண்ட் கான்ஃபரன்ஸு. இதனால் என்ன பண்ண, உலகத்தில் ஒட்டு மொத்தமாக இருக்கிற தமிழர்கள் ஒன்று சேர்ந்து பண்பாடு காக்கப்பட வேண்டும், பைந்தமிழே பேச வேண்டும். 2 மோட்டிவ். சென்னையில் உள்ள தமிழ் பண்பாட்டு ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவர் KVS மருதுமோகன் அவர்கள். யாதுமுறை யாவரும் கேளீர் என்ற இனியன் பூங்குன்றனார் கூறிய கருத்தை மனதிலே வைத்துக்கொண்டு இந்த நாட்டை சொந்த நாடாக வைத்துக்கொண்டு அவர்கள் இருக்கின்ற முறையும் வாழுகின்ற முறையும் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டோம். இந்த மாநாடு சிறப்புற நடத்தி வருகிறார்கள். மிக அருமையான ஏற்பாடுகள், உணவிழா இருக்கட்டும், எங்களை கவனித்துக் கொள்வதாக இருக்கட்டும், எல்லா வகையிலும் சிறந்த முறையிலே ஏற்பாடுகள் நடத்தி வருகிறார்கள். இங்கே நானும் நேற்று மதியம் சங்கிலி அரங்கத்திலே நான் ஒரு கட்டுரையை சமர்ப்பித்தேன். அது கொங்கு வேளாளர் என்று இன்றைக்கு தமிழகத்திலே பிரசித்தி பெற்ற ஒரு இனம். 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் தொண்டை மண்டலத்திலிருந்து புலம்பெயர்ந்து கொங்கு நாட்டிலே சேர்ந்தார்கள் என்பதை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரையை நேற்று சமர்ப்பித்தேன். சென்னை மியாசி கல்வியியல் கல்லூரி துணை பேராசிரியர் முனைவர் உமா மகேஸ்வரி அவர்கள். First, we have to say about the motive of this. The mission and the vision of the seminar is unifying the Tamil people. It is achieved and it will be strengthened in future ahead. And really, we, the Indian delegates, are very, very, very happy to stay here and to participate in this seminar. And also the President, the ministers, they have come and they have facilitated this function very well, and it shows the unity among this island. தென் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த முனைவர் மேஸ்ட்ரி அவர்களும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தை சேர்ந்த உறுப்பினர்களும். We are happy to be the rainbow nation of various cultures here in Mauritius, and it has been a beautiful
conference. And now SRM University has partnered with the IMTC Africa, and we have created the Diaspora Tamil Teacher 2014, where we have 61 teachers that are going to qualify at the end of the year, and that's a great milestone to us. Our younger generation needs to be taught, needs to be educated in preserving our culture. I think this diaspora year is giving us the initiative, not for our generation, but our future generations in the preservation of our rich culture. Now, I believe that the youth are the future of our countries, of our generations, of our languages. What we need to look at is how we can promote, how we can assist them to promote our language, to promote our culture. We don't want our culture dying. When we look at us as fourth and fifth generation people, members in our country, what happens is that we have we've lost our language. I wouldn't say so much our culture, because we continue with our culture, but we've lost our language. So what we need to look at now, and hopefully this conference is going to help us, assist us in doing this, is how do we promote it to our youth? தமிழ் பேசுவோர் ஒன்றியத்தின் தலைவர் முனைவர் ஜீவேந்திரன் செம்மன் அவர்கள். இது சரியான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, உலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள், தமிழ்நாட்டிலிருந்து உலகெங்கும் சென்ற தமிழர்கள் காலப்போக்கில் அவர்களுடைய அடையாளத்தை இழக்கத் தொடங்குகின்றார்கள். ஏனென்றால் குறிப்பாக அவர்கள் மொழியை இழக்கின்றார்கள். ஆனால் அந்த மொழியை இழக்கும் போது என்ன செய்கிறார்கள்னா, சமயத்தையும் பண்பாட்டு கூறுகளையும் பிடித்து தன்னுடைய அடையாளத்தை காக்க விரும்புகின்றார்கள், பல முயற்சிகளும் செய்கின்றார்கள். ஆனால் இது நன்றாக நாங்கள் உற்றி பார்த்தால், ஆராய்ச்சி செய்தால், காலப்போக்கில் இது நிற்காது. இதே நிலையில் சென்று கொண்டிருந்தால் இந்த தமிழினுடைய அடையாளத்துக்கு ஒரு கேள்விக்குறி வரலாம். ஆனால் இப்போ இந்த மாநாடு என்பது சரியான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறது. ஏன் சொன்னென்றால், நாங்கள் மறுபடியும் இந்த தமிழருடைய அடையாளம், அவருடைய அடையாளத்தை எவ்வாறு பேணி காக்க வேண்டும் என்பது பல முறைகளை இந்த மாநாடு சிந்திக்க வேண்டும். சவுதி அரேபியாவை சேர்ந்த தமிழ் எழுத்தாளர் திருமதி விஜயலட்சுமி மாசிலாமணி அவர்கள். இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகளை நானும் நேற்றிலிருந்து பார்த்து கொண்டே இருக்கின்றேன். உலகத்தின் பல பகுதிகளிலும் புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்களை பற்றிய மிகப்பெரிய உண்மைகளையெல்லாம் அவர்கள் எடுத்து கூறுகின்றார்கள். எப்படி நம் தமிழர்கள் தாய்நாடாம் தமிழ்நாட்டிலிருந்து உலகின் பல பாகங்களுக்கும் சென்றார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் விழாவாரியாக விளக்க எங்கே உலகம் முழுமையுமே ஒன்றாக நம் உறவினர்கள், தமிழ் உறவுகள் எப்பொழுதுமே இருக்கும். அவருடைய தொப்புள் கொடி உறவுகள் தாய்நாட்டில் இருந்து சென்றாலும் அதனுடைய கிளைகள் எங்கெங்கோ வேரூன்றி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஹாங்காங் நாட்டை சேர்ந்த பேராசிரியர் கிரேகோரி ஜேம்ஸ் அவர்கள். I have two projects. One concerns Tamil vocabulary, the use of Tamil words in English, and my research has centered on looking at the words from Tamil in the Oxford Dictionary and the date which the Oxford Dictionary says they came into English, and looking at actual literature and finding that, for example, some words are 100 years earlier in English, Tamil words used in English, than the Oxford Dictionary says. For example, kavadi, which they give as 1954, the first usage. But we find that in 19th century literature. So I found several words, many words. Its values, and the 19th and 20th centuries, that large-scale migration from India across the world took place. It is from this migration that the diaspora is formed, and therefore recognizing the factors, values in terms of religion, artistic endeavor,
social norms, political thought, regional differences of dress, food, music, dance, and other art forms. Indian languages, including Tamil, are members of separate language families. Into the history part of it, and the entire document together with the bibliography, and you have Kannada, Hindi, Gujarati, Marathi, Konkani. Probably you can look at it, but the family groups, Indo-Aryan, Dravidian, Austro-Asiatic context of the world languages, and then you have Sino-Tibetan family, Tibetan Burman family, uses that as a textbook, and I'm requesting him that he has written it, all that, how the social culture using anything, everything available to create a conflict, but then, learning more languages and, loving more languages, and at the same time, you have your own mother tongue which you value. And we don't have to fight with anybody, and we don't have to hate anybody. And so, however, the fact is, the cultural, social, economic thing, language families in South Asia has such a capacity within itself. If there is only one language in the world which has withstood all the tests of time for thousands of years, it's something that I would want to. Donc c'est un sentiment étrange parce que j'ai eu le sentiment d'avoir fait exactement le parcours inverse de ma belle famille, avec ma femme. C'est-à-dire ma femme, à la fin, elle est d'abord avec une cousine de ma femme ensuite. Ils les ont massés pendant... Et comme j'avais l'habitude de le dire quand j'étais en France où elle a passé 17 ans, j'avais l'habitude de dire qu'elle n'avait jamais défait ses valises dans sa tête. Ça veut dire que ma femme ne pensait qu'à une seule chose. Dès qu'elle a mis le pied dans l'avion, même pas en France, dès qu'elle avait mis le pied dans l'avion, elle était directrice d'école dans SOS Children's Village. Donc je trouvais qu'elle avait à me dire. Alors quel est le statut de Maurice? C'est assez étrange parce que quand mon épouse est décédée, l'année d'avant, alors qu'on ne savait pas du tout qu'elle était malade, elle était sans doute déjà malade, elle ne percevait pas du tout, on avait fait un voyage en Inde, et donc au Tamil Nadu. நியூஸ் 7 என்னும் தமிழ் அமைப்பினின்று இயக்குனர் செந்தில் வளவன் அவர்கள். மற்ற சேனல்களைப் போலல்லாமல் இது இன்டர்நேஷ்னல் நியூஸ் முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ் கொடுக்கும் சேனலாக அமையப் போகிறது. வருகின்ற அக்டோபர் மாதம் முதல் இதில் செயல்படத் தொடங்கும். முக்கியமாக தமிழ் டயாஸ்பரா எனப்படும் இந்தியா அல்லாத மற்ற தமிழர்கள் உள்ள நாடுகளை இணைத்து செய்வதாக இந்த சேனல் அமையப் போகிறது. அந்த நேரங்களில் மொரீஷியஸின் சிறப்பு நிகழ்ச்சிகளை வாரம் ஒரு முறை ஒளிபரப்பலாம். அதுபோல் மற்ற தமிழ் பேசும் நாடுகளை பற்றிய நிகழ்ச்சிகளும் இதில் அமைய உள்ளன. மேலும் இந்த மாநாடு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் தமிழ் டயாஸ்பரா கான்ஃபரன்ஸ் என்பதனால் இந்த மாநாட்டிற்கு நாங்கள் ஸ்பான்சர் செய்துள்ளோம். தமிழ்மொழி கலைக்கழகத்தின் இயக்குனர் முனைவர் சிவா பிள்ளை அவர்கள். ஒரு தமிழ் சமூகத்தை நாங்கள் பார்த்து அவங்களும் தமிழை வளர்க்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்களே என்பதை பார்க்கும்போது மிகவும் பெருமிதமாக இருக்கிறது. முக்கியமாக மற்ற நாடுகளுக்கு தமிழர் குடியேறினதோ அல்லது அகதியாளாக போனதோ வித்தியாசம். இங்கிலாந்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுடைய குடியேற்றம் வித்தியாசமானது. இங்கிலாந்துக்கு குடியேற்றம் ஆரம்பித்தது 1906ஆம் ஆண்டிலேருந்து தான் வர தொடங்கினாங்க. யாரும் அந்த காலத்தில் 1900 60 வரையும் அதிகமானவர்கள் இங்கே படித்துக்கு போகிறதுக்கு தான் வந்திருந்தார்கள். படித்து பட்டம் பெற்றதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு போயிருந்தார்கள். காரணம் ஊர் நல்ல நிலைமை இருந்தது, வேலை வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால படித்து முடிந்தவுடன் எல்லோரும் திரும்பி போனார்கள். 60 70 80 எல்லாம் நாட்டில் பிரச்சனைகள் ஆரம்பிக்க தொடங்கிட்டது. அப்போ 60லேருந்து வெளிக்கிட்டு வந்தவங்க ஊருக்கு போக முடியாமல் போகிற நிலைமை வந்தது. வேலை வாய்ப்புகளும் இங்கே கிடைத்தது. அதுக்கு அரசாங்கமும் அங்கே நிரந்தரமாக தங்குறதுக்கு வசதி கொடுத்தாங்க. பிரான்ஸ் தமிழீழ மக்கள் பேரவையின் தலைவர் திருச்சோதி அவர்கள். இன்று உலகமெங்கும் தமிழர்கள் பரவி வாழ்கின்றோம். இந்த தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும், தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டும், தமிழ் இனத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இன்று எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது காலனித்துவ காலத்திலிருந்து தமிழர்கள் அடிமைத்தனத்துக்கு பின் இடம்பெயர்க்கப்பட்டார்கள். அதே மக்கள்
வாழும் நாடுகளில் தமது மொழிகளை மறந்து தமது மொழிகளை இழந்து வாழ்கின்றார்கள். அதன்பின் ஈழத்திலிருந்து தமிழர்கள் போர் காரணமாக இடம்பெயர்ந்தார்கள். அவர்கள் உலகம் முழுவதும் இருந்து தமது மொழியை பாதுகாப்பதற்காக பலவிதமான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். Nous pas venir faire politique partisane, nous d'accord avec l'intention pays, direction pays, développement pays, nous pouvons dire nous un modèle, mais montrer modèle dans nous-mêmes. Soyons sincères en nous-mêmes. Parce que demain nous avons des enfants qui vont garder nos petites choses. Parce que nous, il arrive nous tout, et nous avons des affaires qui ne sont pas capables d'empêchement faire. Moi vous allez direct. Si mon papa est d'accord pour soutenir ça sur sa gamme, mon papa qui problème mon papa soutenir son fils. Moi, je vais soutenir carré carré, la fédération là carré carré. Nous avons le Speaking Union, nous avons le Cultural Center. Nous pouvons connaître qui nous peut faire. Parce que vous avez calculé bien, la communauté tamoule pas trouvé dans la Constitution. Seulement nous avons une ouverture qui nous capable de dire le chemin, nous avons dit, nous avons marché dans le Marassi Vrati, et nous mettre ce bonnet, les rentre dans la mosquée, mais tout le monde tranquille dans le pays là. Pas venir jouer avec mon tissu social. Let me also add a few words on Sri Lanka. Mauritius is one of the few countries where the government and the opposition was and is united to say no to what the present government of Sri Lanka does to the Tamil minority in Sri Lanka. I canvassed for the Prime Minister not to be present in the last Commonwealth Summit. And I'm very appreciative of the fact that he decided not to go. The Honourable Prime Minister will be attending the Indian Ocean Commission Summit at the end of this month. And we've discussed that also. It is in line with his decision not to attend the Commonwealth Summit in Sri Lanka that should there be a proposal at the level of the Indian Ocean Commission, should there be a proposal for Sri Lanka to be admitted as an observer or as a member, Mauritius should object. And the Prime Minister not agrees with me, but it is in line with his decision not to attend the Commonwealth Summit. Nous besoin d'un moment quand nous finissons faire un grand pas en avant concernant la réforme électorale. L'extraordinaire, c'est que le gouvernement et l'opposition ont réussi à faire. Nous finissons tourner une page de nous l'histoire. Avec la loi qui nous a votée, mais surtout avec la loi à venir. C'est un grand pas en avant pour l'unité nationale, pour la démocratie et pour l'avancement de Ban Madame. Mais là, c'est un grand pas en avant qui nous a fait. Le docteur Navin Ramgoolam, moi-même, le gouvernement, l'opposition, avec sa réforme électorale, sur laquelle nous sommes d'accord et qui peut venir après élection. N'est plus prenant sa discrimination contre telle ou telle communauté. À l'avenir, le best loser pour remplacer par un système qui peut garantir que tout le monde représenté de façon adéquate. Écoute-moi, c'est City Power. City Power, Premier ministre, leader de l'opposition, nous exactement la même longueur d'onde.
nous bisins pensent avant tout l'intérêt nous pays. Nous pas capables pensent l'intérêt un tel. Et le gouvernement, le Premier ministre, qui ont dit ministre des Finances, il n'est pas pour capable de ce feu vert à City Power tant qu'il n'y a pas une garantie nécessaire. Nous pas pour capable de donner le feu vert tant que ça bonne condition là pas finalement. En même temps que nous tournons vers la modernité, nous devons consolider nos identités mauriciennes. முதல் அமைச்சர் மாண்புமிகு நவீன் சந்திர ராம்குலாம் அவர்கள் தமது உரையை ஆற்றுகையில் இந்த மாநாட்டை நடத்தும் ஏற்பாட்டு குழுவிற்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். Ni moi ni lui, nous n'arrivons pas que nous besoin de les faire. மொரிஷஸ் நாடு புலம்பெயர்ந்த தமிழர்கள் குறித்த அனைத்துலக மாநாட்டை முதல் முறையாக நடத்துவதைக் கண்டு தமது மகிழ்ச்சியையும் தெரிவித்தார். Il donne nous sa facilité là. Pas dit ça, mais madame pas oublié. On devait qu'il arrive dans une élection municipale avec district council, village council. Et madame peut faire bien. Nous pouvons augmenter le nombre de madame dans le parlement. Il fallait là pour un peu plus civilisé aussi. Vous connaissez, dans Maurice, prenant toujours des gens qui ne sont pas satisfaits pour une raison personnelle, des pyromanes, je remets du feu. Je me rappelle, c'est un grand dans le management, Stephen Coffey, un américain, et c'est venu Maurice dans un cours où il l'écoute lui. À un certain moment, il tient des allumettes dans ce poste, il montrait ces allumettes, un allumette. Les gens ça bien. Il fait comme ça, il casse. Les gens trouvaient que c'est facile de casser un allumette. Mais ces mêmes allumettes là, les cas mettent du feu et détruire la forêt en entier. Et c'est ça que nous devons faire attention. Ça va un pyromane qui peut faire tout cas là, on peut trouver dans une réunion qui peut faire là. இந்த முதல் மாநாடு நடத்துவதற்கான அரசு சார்பில் தமது ஒப்புதலையும் கலை பண்பாட்டு அமைச்சரிடம் போதிய வசதிகளை அளிக்கவும் அனுமதித்தார். இந்த மாநாடு பண்பாடு மற்றும் தனித்துவம் என்னும் கருப்பொருள் கொண்டமைக்கு தமது பாராட்டுதலையும் தெரிவித்தார். முன்காலத்தில் நம் நாட்டின் நிலைமை வறுமை மிக்கதாகவும் பொருளாதாரம் கரும்பு பயிரை மட்டும் தான் நம்பி இருந்தது என்பதை சொன்னார். ஆனால் காலப்போக்கில் நிலைமை மாறி வந்தது. நாடு பல நிலைகளில் பல்வேறு காரணங்களினால் முன்னேற்றம் அடைந்து வருகின்றது என்று பெருமையாக எடுத்து சொன்னார். Sans appeler ma mentalité aussi. C'est moi tout le monde met dans institution. Comment equal opportunity commission. Mon droit d'appel maintenant le PSC. Vous n'avez pas besoin d'attendre la cour longtemps. Si vous sentez le droit de léser, et dans tous les moyens aujourd'hui pour revendiquer une cause. République Maurice, c'est pour tout Mauricien. Et laisse-moi dire aussi que tout ce que nous pouvons faire, c'est faire Maurice vivre encore plus prospère et que tout le monde gagne du sens. Et tout ce que nous pouvons faire, c'est toujours dans l'intérêt national. Pour mon camarade Pauline cause le City Power et Mauritius. L'intérêt national besoin, même pour nous les démocratisation. நாட்டு மக்கள் இதுவரை தத்தம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றி வருகின்றனர். இது நல்ல அறிகுறி என்று தமது மகிழ்ச்சியை தெரிவித்தார். Il n'y a aucune distinction bien faite entre Mauriciens et Mauriciens. Et comme on dit tout le temps, tout le monde peut content ce que je dis, ça pour me répéter. Nous, un pays, une nation, et nous avons un destin. C'est comme ça que nous devons vivre. Nous devons welcome.
a proposal or somebody makes a proposal for Sri Lanka to be even an observer, I will say no. வெள்ளிக்கிழமை ஜூலை 25ஆம் தேதி அன்றைக்கும் மாநாடு தொடர்ந்து நடைபெற்றது. இணையமர்வுகள் 4 இடங்களில் நடைபெற்றன. மகாத்மா காந்தி நிறுவனத்து பேரரங்கத்திலும், சுப்பிரமணிய பாரதி அரங்கத்திலும், பெருமாள் சுப்ராயன் அரங்கத்திலும், முத்துக்குமரன் சங்கிலி அரங்கத்திலும் ஆய்வுத்தாள்கள் வாசிக்கப்பட்டன. ஒரு சில காட்சிகளை நீங்கள் காண்கிறீர்கள். For setting up an international organization for preserving, protecting and promoting the Tamil sciences and arts. Honorable Mr. Mukeshwar Choni, the Minister of Arts and Culture, in his keynote address had mentioned about using new technology for the deliverance of Tamil traditions to the younger generations. Keeping in mind our vision statement and projects and programs being conceived to make this vision possible. கல் தோன்றி மண்டு வந்தால் களத்தை முன் தோன்றி மூத்த தமிழ் ஏதோ மிகையாக சொல்லவில்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட தமிழ் நம்ம இங்கே இணைத்திருக்கிறது. தமிழ் இல்லாவிட்டால் நாம் இங்கே இணைந்திருக்க முடியாது. நான் எதிரே பார்க்கிறேன் கேட்பது அந்த தமிழ் தாய்க்கு நான் நன்றி சொல்கிறேன். அவரை பார்ப்பதற்கு இன்றைய தினம் இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே மிகுந்த சிறப்புக்கு சிறப்பு சேர்த்திருப்பது நேற்று நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. கனடா நாட்டை சேர்ந்த முனைவர் திலகவதி சந்துலால் அவர்கள். இந்த மாநாடு ஒரு மிகப்பெரிய புதிய வகையான மாநாடு. இதில் தமிழர்கள், அயல்நாட்டு தமிழர்கள், இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் 100-200 பேர் வந்து சேர்ந்து தமிழை பேசுவதும், தமிழை பற்றி பேசுவதும், தமிழை உயர்த்துவதும், தமிழை நம்முடைய உலகத்தில் மீண்டும் வாழ வைக்கும் வழிகளை தேடுவதுமாக இருக்கிறார்கள். அதை கேட்கும் பொழுது எனக்கு மிக மகிழ்ச்சி
மொரிஷஸ் நாட்டை சேர்ந்த அர்ச்சகர் சிவன் நாகப்பன். இந்த மாநாடு தமிழர்களுக்கு, உலகில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக கொண்டு வரும். ஏனென்றால் அறிஞர்கள் தங்களுடைய தாள்கள் இங்கே வாசிக்கும் போது அவர்களுடைய ஒவ்வொரு நாட்டில் எங்கே தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கே அவரவருடைய அனுபவங்கள், அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள். இதன் மூலமாக வாழும் தமிழர்கள் அந்த நாடுகளில் அவர்கள் தமக்குள்ளாகவே வந்து தம்முடைய சொந்த கருத்துக்கள் எடுத்து எவ்வாறு நம்முடைய மொழியை, எவ்வாறு நம்முடைய பண்பாட்டை காக்க வேண்டும் என்று அவர்கள் வழி வகுக்குகின்றனர். ஆகவே இந்த மாநாடு நிச்சயமாக, இந்த மாநாட்டுக்கு பிறகு பல முடிவுகள் எடுக்கப்படும். நாங்கள் எடுக்கப் போகின்ற முடிவுகள் நம்முடைய பண்பாட்டுக்கும் மொழிக்கும் இந்த தமிழினத்துக்கும் பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக செய்யும். தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் பேராசிரியர் லலிதா சுந்தரம் அவர்கள். என்னை பொறுத்தவரையில் உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த மொரீஷியஸ் நகரம் அழகுமிகு சொர்க்க நகரமாக திகழ்கின்றது. நான் இதை முத்துக்களின் நகரம், அதாவது ஐலண்ட் ஆஃப் பேர்ல்ஸ் ஆஃப் சிட்டி என்று கூறுவேன். இந்த மொரீஷியஸிலே கலாச்சாரம், பண்பாடு, மொழி, நடைமுறைகள், உடை அலங்காரம் அனைத்தும் மரபுப்படி, வழக்க நெறிப்படி நடக்கின்றது. இந்த மாநாட்டை இந்த மொரீஷியஸின் பிரதம அமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். பல அமைச்சர்களும் சான்றோர் பெருமக்களும் 70 நாட்டிலிருந்தும் வந்து கலந்து கொண்டார்கள். மாநாடு மிகவும் அருமையாக சீரும் சிறப்புமாக நடைபோடுகிறது. தமிழால் உயர்வடைவோம், ஒன்று கூடி தேரிழுப்போம் என்பதற்கிணங்க அனைவரும் இணைந்து ஒருமைப்பாட்டுடன் செயல்படுகின்றனர். தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த பேராசிரியர் முனைவர் கே செல்லப்பன் அவர்கள். நான் ஒரு மொழி பண்பாட்டு தளத்தில் தான் இயங்க முடியும். அதே சமயத்தில் ஒரு பண்பாடு தன் மொழி வழியாகத்தான் தன்னை உயிர்ப்பித்து கொள்ள முடியும் என்ற மொழி பண்பாட்டுக்கு உள்ள உறவை மனதில் வைத்துக்கொண்டு தமிழர்கள் தங்கள் பண்பாட்டை காப்பதற்கு பேச்சு தமிழோடு செம்மொழி இலக்கியங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை நான் வலியுறுத்துகிறேன். ஏனென்றால் தமிழ் செவ்விலக்கியங்களில் தான் தமிழ் நாகரிகத்தின் அடித்தளம் இருக்கிறது. அகமும் புறமும், வள்ளுவனும் சிலப்பதிகாரமும் ஒரு மனித மைய நாகரிகத்தை மிக அற்புதமாக படம் பிடிக்கின்றன. அந்த உயரிய இலக்கியங்களை இன்றைய தமிழர்கள் புரிந்து கொண்டால், அதை உணர்ந்து கொண்டால், அவர்களுடைய பண்பாட்டு வேர்களோடு இணைத்து கொள்ள முடியும். இரேனியன் தமிழ் கூட்டிணைப்பின் தலைவர் முனைவர் டேனியல் மின்யே புல்லே. Quand on regarde sur les 45 dernières années, on a de multiples co-villes, on a beaucoup d'associations culturelles. ரோய்னு நாட்டிலிருந்து முனைவர் டேனியல் மின்யே புல்லே அவர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். இவர் தமது கருத்துக்களை எடுத்து சொல்லும் போது, இது போன்ற மாநாடு உலகவாழ் தமிழர்களுக்கு பயன் தரக்கூடியதாக திகழ்கின்றது. தமிழர்கள் ஒருமித்த கருத்துடனும் வாழ்ந்து, ஒற்றுமையாகவும் வாழ்ந்து முன்னேற்ற பாதையை அடைய வேண்டும் என்று எடுத்து சொன்னார். Ça va être utile pour les Réunionnais derrière leur ordinateur et surtout nous misons sur la jeunesse. Donc nous dirigeants associatifs ou dirigeants d'organisations, notre travail c'est de construire l'environnement pour que l'enseignement, les connaissances puissent être diffusées. தமிழ்நாட்டை சேர்ந்த கவிவேந்தர் வேடவேந்தன் அவர்கள். இந்த மாநாடு மிக தேவையான மாநாடு. தமிழருடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் எடுத்து உலகத்திற்கு விளக்குகிற மாநாடு. உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த மாநாட்டுக்கு பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள். டொராண்டோவில் இருக்கிற நண்பர்களும் வந்திருக்கிறார்கள், சிட்னியிலே இருந்து நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். ஆகவே
இந்த மாநாடு எல்லோரையும் கலந்து பேசுகின்ற அளவுக்கு மிகச்சிறந்த உயர்ந்த முறையிலே அமைந்திருக்கிறது. நம்முடைய பண்பாடுகளை அதில் வெளிப்படுத்துகின்ற அதில் வெளியிடப்படுகின்ற தாள்கள் உரைகள் அவ்வளவும் பயனுடையதாக அமைந்திருக்கின்றன. இந்த மண்ணிலே தமிழ் எவ்வளவு உயர்ந்த மொழி, தமிழர்கள் எப்படிப்பட்ட பண்பாடுடையவர்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காக இந்த மாநாடு மிக பயன்படுகிறது. ஏற்பாட்டு குழுவின் பொது செயலாளர் உயர்திரு குருநாதன் வைத்திலிங்கம். For 1 year we have been planning this conference and we have been working hard, and my satisfaction is that everything has gone up to now very smoothly. We had an opening ceremony which was simple, but as most people are saying, grandiose. The delegates have appreciated, not only the delegates, all the Mauritian population who have been watching that live coverage, they were very, very satisfied and very happy. Dr. Jaya Prakash and overview of அறிவார்ந்த தலைவர் அவர்களே, என்று பாவேந்தர் பாடி கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாய் திறனை நாம் வளர்த்துக் கொள்ளவில்லை. சித்தா முதலில் வந்ததா ஆயுர்வேதா முதலில் வந்ததா என்பது ஒரு முடியாத கதையாக. சரி, பேசுங்க. எங்களுக்கு நம்முடைய மருத்துவம், அவர் தான் அங்கே இயக்குனராக இருப்பார். இப்ப நிலைமை வேற. நேற்று நம்முடைய மொரிஷியஸ் சகோதரர்கள் நிறைய பேர் சித்தாவை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம். An ethics without God. இந்த 2 வரி போதும். இப்படிப்பட்ட அதே மாதிரி திருக்குறளில் வாழ்வு ஏற்பு கொள்கையை பாடும் முதல் முழுமையான அறவு. அது மாத்திரமல்ல, கடவுளையும் மனிதனும் முதலிலே 2 கலப்பதை காட்டி ஒரு அறம். அதனால நான் சொல்லுவது திருக்குறள் வாழ்வு லிபரேஷன் ஃபார் லைஃப். இப்படி போட்டுப்பட்ட ஒரு காப்பியம், ஒரு பெண் அன்புக்கு அனைவருக்கும் உணவளிப்பது ஒரு புரட்சி. இப்படிப்பட்ட காப்பியங்கள் தான் தமிழருடைய செவ்விலக்கியங்கள். ஆக இப்படி செவ்விலக்கியங்கள் என்று சொல்வதில் யாரும் தயங்க, அதில் சிறப்பே இல்லை. மொரிஷஸ் தமிழ் கோயில்கள் கூட்டிணைப்பின் தலைவர் உயர்திரு கிசன் கெங்காடு அவர்கள். La fédération Findan se anticipe en collaboration dans sa conférence là. மொரிஷஸ் தமிழ் கோயில்கள் கூட்டிணைப்பின் தலைவர் உயர்திரு கிசன் கெங்காடு அவர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் குறித்த முதல் அனைத்துலக மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் தமது கருத்துக்களை எடுத்து சொல்லும் பொழுது, மாநாட்டில் எடுக்கப்படும் முடிவுகள், தீர்மானங்கள் யாவும் தமிழுக்கு, தமிழர் வாழும் நாடுகளுக்கு மிக்க பயன் தரும் என்று எடுத்து சொன்னார். Tranquille, avec une direction ferme, une destination ferme pour l'avenir de la communauté. புலம்பெயர்ந்த தமிழர்கள் குறித்த முதல் அனைத்துலக மாநாடு 3 நாட்களாக சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. கிட்டத்தட்ட 100 ஆய்வுத்தாள்கள் வாசிக்கப்பட்டன. இணை அமர்வுகளின் அறிக்கை எடுத்து கூறுகின்றார் முனைவர் பொன்னுசாமி திருமலை செட்டி அவர்கள். We have had the opportunity to listen to a team of great scholars on a variety of subjects related to Tamil studies, Tamil language, Tamil culture, Tamil literature, and Tamil society. And also, since we are